கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குனே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா உங்களோட ஆதரவு கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெட் என்ற மருது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பொண்ணு நினைவு திரும்பி எங்கே நம்ம கல்யாணத்தை நிறுத்திட போகிறா உண்மையை சொல்லின்னு சொல்லிட்டு அதை கொலை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதை கார்த்தி ரெடியாக இருக்காரு. இந்த மாதிரி அந்த மருது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நினைவு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட அலர்ட்டாக இருக்காங்க. இப்போது மருது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரும்போது எல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக அந்த பொண்ணை கழுத்து நெரிக்க வராரு. அப்போ மருது கழுத்து நெரிக்கும் போது கார்த்தி அதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு கார்த்தி என்ன பண்ணுறாரு, ஒரே அடி அவங்களோட முகத்தில் பலார்னு அரையும் போது அந்த மாஸ்க் கைண்டி விழுந்துருச்சு. அப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அது மருது கிடையாது. மருது கீழே இருக்கிற நெட்வொர்க்கில் ஒரு ஆள் அதாச்சும் மருது ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பார், இந்த மாதிரி எனக்கு நாளைக்கு சாமுண்டீஸ்வரியோட பொண்ணோட கல்யாணம், அதனால் நீங்கள் போய் அவளை வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க. நைட்டோட நைட்டாக அவளை கொலை பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்வொர்க்கு மாட்டாமல் இருக்கோம். அவன் மட்டும் சாட்சி சொன்னான்னா கல்யாணம் நிற்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம நெட்வொர்க் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இப்போது அந்த இடத்துக்கு மருதுவம் வருவார். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே நிற்பார். இப்போ அதை வீட்டுக்குள்ளே திருப்பியும் மண்டபத்துக்கு வரும்போது சாமுண்டீஸ்வரி நோட் பண்ணி பார்த்துட்டு பயந்து போயிடுவாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளோட சாமுண்டீஸ்வரியை பயப்படுற அளவுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்காங்க பாருங்கள். சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வர மாப்பிள்ளை எல்லாருமே சாமுண்டீஸ்வரியை பார்த்து தான் பயப்படுவாங்க. ஏன் நம்மளோட ராஜராஜனே சாமுண்டீஸ்வரி சொல்லும்போது நான் சொல்கிறதா இங்கே நடக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்லுவாங்க. ஆனால் இப்போது முதல் முறையாக சாமுண்டீஸ்வரி பார்த்த மாப்பிள்ளையை பார்த்து சாமுண்டீஸ்வரி பயந்து போயிருக்காங்க. திருப்பி மண்டபத்துக்கு மாஸ்கோட மருந்து வரும்போது இப்போது கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம வேறு ஒருத்தனை தானே பிடிக்கணும், மருது வருவான் தானே பார்த்தோம், இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ அவனுமே எஸ்கேப் ஆயிடுறான். போலீஸ் என்ன சார் இது இப்படி சொதப்பிடுச்சே சார், இதுக்கப்புறம் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம், அவனை எப்படி சார் பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போது நம்மளோட இன்ஸ்பெக்டர்கிட்ட கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் மருது தான் வருவான்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, பார்த்தா வேற ஒருத்தனை அவன் அமைச்சு வச்சுருக்கான் அதே ஒரு வேடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ நம்மளோட கார்த்தி நெக்ஸ்ட்டு எந்த பிளான் போட்டு காலையில் நடக்க போகிற ரேவதி மருதோட கல்யாணத்தை நிறுத்த போகிறான்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி நம்மளோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.